சிட்டிக்குள்ள 2 சென்ட் 2.5 சென்ட் 2.25 சென்ட்னு கட்டின 3 BHK வீடு நிறைய பார்த்தாச்சுங்க. ஆனால் வாழ்க்கையில் வீடுன்னு ஒன்று வாங்கினா பெரிய இடத்துல ஒரு பிரம்மாண்டமான வீடு தான் வாங்குவேன்னு உன்னையும் வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடுங்க. இந்த வீடு சிட்டி கார்பரேஷன் லிமிட்குள்ளே தான் இருக்குது. வீட்டோட போர்ட்டிகோவில் ஆரம்பித்து டெரஸ் கசிபோ வரைக்கும் நல்ல பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ரீமியமான இன்டீரியர் கூட லக்ஸரியான ஒரு 3 BHK வீடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, 4.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு. இந்த வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் ஆர்கிடெக்ட் டிசைனில் ஒரு நீட்டான கலர், மைல்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. உட்டன் டெக்ஸ்சர் இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் எல் ஷேப்பில் பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட்லைட் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கசிபோ செட்டப்போட ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்து ஒரு கவர்ட் பால்கனி ஏரியாவோட எலிவேஷனில் காட்டியிருக்கிறது அட்டகாசமாக இருக்குது. அதுவும் போக பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிற ஃபால் சீலிங் மார்க் வந்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கில் வந்து காட்டியிருக்காங்க. சூப்பராக ப்ரீமியமாக இருக்குங்க. கார் போகிறதுக்காக பெரிய ரேம்ப் கொடுத்துருக்காங்க. நடந்து வர்றதுக்காக ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஃபோல்டபுள் கேட் மாட்டியிருக்காங்க. WPC போர்டு, உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய WPC போர்டும் மெட்டல் கேட்டும் CNC லேசிக்கல் டிசைன்ஸோட ஒரு ஃபோல்டபுள் கேட் இந்த பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி, கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 22க்கு 16ன்னு 2 7 சீட்டர் கார் நிறுத்திக்கிற மாதிரி நல்ல பெரிய பார்க்கிங் ஏரியா. 2 வீலர்ஸும் நிறைய நிறுத்திக்கலாங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா செக்டு பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட் வித் கிரே ப்ளூ கலர் காம்பினேஷனில் அந்த கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் இருக்குது. வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வால் டைல்ஸ் வந்து மேட் ஃபினிஷிங் லுக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிரானைட் யூஸ் பண்ணி டைல்ஸ் ஒர்க்கோட ஒரு பார்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்ஸு, அப்புறம் ஸ்ட்ரிப் லைட்ஸு, ப்ரௌன் கலரில் அந்த சைடு எட்ஜஸ் ஃபுல்லாமே பெயிண்டிங் ஒர்க்கோட இந்த ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்கிறது நல்லா ஃபினிஷ் சூப்பராக வந்திருக்கு. பார்க்கிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஸ்பேஷியாக கொடுத்துருக்காங்க. இந்த சைட் செட் பேக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தான ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் போகிறதுக்காக இங்கே டோர் இருக்குது. இந்த சைடு ஃபஸ்ட்டு நம்ம நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் இருக்கக்கூடிய போர்வெல் வாட்டர் சம்பிங் எல்லாம் போட்டிருக்காங்க. போர்வெல் இது, வாட்டர் சம்பு 2 கட்டியிருக்காங்க. சைடில் வீடு சுற்றியுமே 4.25 சென்ட் இடம் கிடச்சிருக்காங்க. இந்த மாதிரி செட் பேக் ஏரியா இருக்குது. இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்குது, அதை பார்த்துலாம் வாங்க. வீட்டோட ஜலமூலையிலேருந்து வந்தீங்கன்னா இந்த செட் பேக் ஏரியாவை வந்து இங்கே நம்ம அவுட்டர் பாத்ரூம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை போர்ட்டிகோவில் இருக்க கார் பார்க்கிங் வழியாக வந்து நம்ம வந்தீங்கனாலும் அங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இண்டியன் கிளாஸை டைப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் சைட் போயிடலாம் வாங்க. செட் பேக்லேருந்து இப்போ வந்ததும் இங்கே வந்து நம்ம மெயின் டோருக்கு வந்துட்டோம். இங்கே மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரியான டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கு. கிளாஷி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து தேக்கு மரத்தில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே போகிறதுக்காக 2 படிக்கிட்டே போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 20க்கு 16ங்க நல்லா ஒரு பிரம்மாண்டமான லிவிங் ஹால் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் வந்து ஹேங்கிங் லைட்ஸு, ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஃபோக்கஸ் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க் ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு மல்டிமீடியா டிவெண்ட் இருக்குது. மார்மேட் டிசைன்ஸு, பேக்ரவுண்டில் வந்து லூவர் பேனல் டிசைன்ஸு, பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரியான ஒரு டிண்டட் கிளாஸ் வந்து ஒரு உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க்கோட ஒரு டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்ஸ் உள்ளே இருக்குது. அதுபோக இந்த மாதிரியான சின்ன சின்ன உட்டன் ஃப்ரேம்ஸோட இந்த டெக்கரேட்டிவ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு டெக்கார் யூனிட் சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணி அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக ஃப்ரெஞ்ச் விண்டோ, UPVC சின்ன நார்மல் விண்டோவில் அங்கே ஒரு விண்டோ இருக்குது. மொத்தம் 3 விண்டோஸ் இந்த லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையுமே ஒரு சின்ன சின்ன ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வேணும்னா நம்ம இங்கே ஒரு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணிவிட்டு நீட்டாக அழகாக டிசைன் பண்ணிக்கலாங்க. அப்போது வீட்டுக்கு இந்த சோஃபா, கட்டில், பெரிய பெரிய பீரோஸ் எல்லாம் பெரிய பெரிய பொருளெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டோட போர்ட்டிகோ வழியாக வந்து கூட இந்த டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம இந்த வழியாக நம்ம கொண்டு வந்துக்கலாம். பீரோ, கட்டில், பெரிய பெரிய பொருளெல்லாம் இருக்குங்க, அது வந்து நம்ம அந்த சைடு கொண்டு வந்தோம்னா இடிக்கும். ஸோ அதுக்காக இங்கே ஒரு டோர் டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. மெட்டல் கிரில்ஸோடு ஃபிட் பண்ணியிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. அதுபோல் இந்த வீட்டுக்கு வந்து லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் வந்து இங்கே ஒரு பூஜா ரூமே இருக்குது. இந்த பூஜா ரூமோட பார்த்தீங்கன்னா 4க்கு 6ங்கிற அளவில் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. கிரானைட் ஷெல்ஃப் 2 கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட் இருக்குது. டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி CNC லேசிக்கல் டிசைன்ஸோட ஒரு டோர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் நிற்கிறது வந்து ஒரு டைனிங் ஏரியாங்க. இந்த டைனிங் ஏரியாவோட அளவு மட்டும் பார்த்தீங்கன்னா 10க்கு 17ங்கிற அளவில் நல்ல லென்த்தாக இருக்குது அந்த பேசேஜோடு சேர்த்து. கார்னரில் இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பெஷினு, கலர் சேஞ்சிங் மிரரு, இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான வால் மவுண்டட் உட்டன் ஃப்ரேம் வச்ச மாதிரியான இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கும் டைனிங்க்கும் சென்டரில் ஹேங்கிங் லைட்ஸோடு இருக்குது. கிச்சன் வந்து 10க்கு 10ங்கிற அளவில் அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டு. சிங்க் வந்து நல்லா ஒய்டாக கொடுத்துருக்காங்க. 2 டேப் இருக்குது. வுட் வாட்டர் போர்டு இருக்குது. 2 டேப் இருக்குது. ஆர்வம் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கிச்சனோட வால் ஃபுல்லாமே சீலிங் வரைக்கும் பிளாக் வித்
ஒயிட் கலர் தீமில் ஃபுல்லாமே இந்த கிளாஸ் ஃபினிஷிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் சிம்னியும் இங்கே கிழக்கு பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்போ டிண்டட் கிளாஸோட வால் யூனிட் இருக்குது. லேப்ட் ஃபுல்லாமே லேப் ஸ்டோரேஜ் செஞ்சுருக்காங்க. பேக் சைடில் அந்த ஸ்பைஸெலாம் ஓப்பனாக அந்த விசிபிளாக தெரிகிற மாதிரி கிளாஸ் டோரோட ஒரு கபோர்ட் யூனிட் இருக்குது. கீழே பேஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் காஃபி ப்ரௌன் கலரில் இங்கே வந்து பிளாக் கலர் ஹேண்ட்ரைல்ஸ் கொடுத்து மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கட்லரி யூனிட்டு, டேண்டம் பாக்ஸு, ஆயில் ப்ளோட்ரு, இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டோரேஜஸோடு இருக்கக்கூடிய நிறையா கிச்சன் ஸ்டோரேஜ் யூனிட்டோட இந்த கிச்சனை பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த வீட்டில் ஒரு அதிசயமான ஒரு பெட்ரூம் இருக்குது. எந்த வீட்லேயுமே பார்த்துருக்க முடியாது. டோர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீமியமாக இந்த வீட்டுக்கு ஏற்ற இன்டீரியர் மாதிரியே டோர்ஸ் வந்து நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட டோர் முதல் கொண்டு 16க்கு 16 ஒரு பெட்ரூம்ங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே எந்த வீட்லேயுமே இருக்காது. இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 16க்கு 16 கிங் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்லேயும் நம்ம பார்க்கக்கூடிய 10க்கு 16 தான் இருக்கும். இங்கே வந்து 16க்கு 16 கொடுத்துருக்காங்க. உட்டன் காட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு, இந்த சைடில் வந்து வாட்டர் கபோர்டு, லேப் கபோர்டு, அது போக காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறீங்கன்னா அதுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஷெல்ஃப், உட்டன் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. பார்ட்டிஷன் கூட கிளாஸோட ப்ரொஃபைல் லைட்ஸோடு இருக்குது. அது போக வெளிச்சத்துக்காக 2 பெரிய யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் மிரரோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரே வித் இந்த ப்ரௌன் கலர் தீமில் பெட்ரூம் கலர் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து அட்டாச்டு பாத்ரூம். இந்த அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 5க்கு 10ங்கிறத வெஸ்டர்ன் க்ளோசட் டைப்பில் இருக்குது. ஃபுல்லாகவே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. பெட்ரூமோட இன்டீரியருக்கு ஏற்ற மாதிரியே கிரே வித் லைட் அந்த கலரில் சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தி ஃப்ளோரிங் வந்து ஆன்டிஸ்கி டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. கீசர் ப்ரொவிஷன்ஸு, அப்புறம் வென்டிலேட்டருக்கான அந்த ஃபேனு, டவல் ராடு, ஷவர் யூனிட் எல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்தலாம். இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வந்து இங்கே ஒரு ஓப்பன் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு தேவையில்லாத பொருளை இங்கே வந்து டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி ஸ்டேர்கேஸுங்க. டைனிங் ஏரியாலேருந்து இருக்குது. ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட் கொடுத்துருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் ஃபுல்லாமே எஸ்எஸ்டியில் இருக்குங்க. பெரிய விண்டோ 3 டோர் டைப்பில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோ மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஒரு பேசேஜ் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தீங்கன்னா அந்த இடத்துல செகண்ட் பெட்ரூம், இது தேர்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூமாக பார்த்துலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி அதே கிங் சைஸ் பெட்ரூம் 16க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. உட்டன் காட்டு கிரே வித் இந்த ப்ரௌன் கலர் தீமில் தான் இந்த பெட்ரூம்க்கான இன்டோர்ஸ் ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க. சேம் ஆசிட்டிஸ் எதுவுமே மாறல. சீலிங், ஃபால் சீலிங் ஒர்க்கு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, டிவி யூனிட்டு, வாட்டர் கபோர்டு எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக விண்டோஸ் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் 5க்கு 10ங்கிற அளவில் நல்லாவே ஸ்பேஸியாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வெஸ்டர்ன் க்ளாசட், ஹேண்ட் வாஷ், பை ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக இருக்குது. என்ன ஒன்று, டைல்ஸ் கலர் காம்பினேஷன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக வேறு கலரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் பேசேஜை கிராஸ் பண்ணி போனதும் அங்கே வந்து வீட்டோட 3rd மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 10க்கு 16 அளவில் கொடுத்துருக்காங்க. சாண்டில் கலர் தீமில் லேப் ஃபுல்லாமே வாட்டர் கபோர்டு, லேப் கபோர்டு இந்த மாதிரியான இன்டீரியர் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து 3 டோர் டைப்பில் இருக்கக்கூடிய யூபிவிசி விண்டோஸ் இருக்குங்க. ஏசி மாட்டிக்கிற மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குது. பெட்ரூமோட சுவிச்சஸ்ஸு, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சுவிச்சஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 4க்கு 10ங்கிற அளவில் இருக்குது. இங்கே வெஸ்டர்ன் க்ளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், ஷவர் யூனிட்டு இதெல்லாமே மாட்டி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குது. இப்போது இங்கே வந்து ஒரு ப்ரைவேட் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய டோருங்க. சார், இது காமன் பால்கனி ஏரியா. பேசேஜ்லேருந்து வர மாதிரியான காமன் பால்கனி ஏரியா. இங்கே வந்து ஒரு கவர்டு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிற மாதிரி. உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வாஷிங் மிஷினில் வச்சுட்டோம்னா மழை தண்ணியில் இங்கே வராதுங்க. ஸோ சேஃப்டியாக இருக்கும். பை ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கவர்டு கசிபோ மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. மெட்டல் கூலிங் ஷீட் போட்டு அதுக்கு மேலே வந்து டிண்டட் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்னதாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ஒரு டேபிள் போட்டோம்னா நல்லா ஒரு ப்ரைவேட்டான பார்ட்டி ஏரியா மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மெட்டல் கில்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெரஸ் போகிற மாதிரியான ஸ்டெப்ஸும் இருக்குது. ஃபுல்லாமே ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சுற்றி நம்ம வேணும்னா நம்ம கவர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் ஃபுல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து டெரஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் வந்ததும் அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் சின்டெக்ஸு, துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. துணி காய்ப்பறக்கான ஆங்கிள் எல்லாம் மாட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்தீங்கன்னா 4.25 சென்ட் இடம், 2700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இருக்குங்க. கோயம்புத்தூர் சிட்டி கார்பரேஷன் லிமிட் கவுண்டம்பாளையம் லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1,80,00,000 ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க.
இந்த வீடு வந்து நீங்கள் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டீமோட நம்பர் கொடுத்துருப்போம், அதுக்கு கால் பண்ணுங்கள்.